ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போ லட்டு செஞ்சாலும் ஒன்றா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துவோம். ஆனால் இந்த லட்டுவில் எந்த விதமான இனிப்பும் சேர்த்தாம நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஹெல்தி லட்டு பண்ணியிருக்கோங்க. இந்த லட்டு சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், முடி கொட்டுறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். வறுக்காத பச்சை நடக்கடலையே ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து இரும்பு கடாயில் பண்ணுங்க, அதோட பெனிஃபிட்ஸ் 100% அப்படியே கிடைக்குங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது நடக்கல்ல வாசனை கம கமன் வருங்க. அப்படியே தோல் உரியும் போது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. தோல் உரிகிற பக்குவம் வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்தா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குங்க. தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைகள் எல்லாம் இது ஈஸியாகவே கிடைக்குங்க. இதுவும் நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க இது எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களும் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த லட்டுவை எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரிய லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இப்படி நம்ம தனித்தனியாக வறுக்கும்போது அது எல்லாமே வறுபட்டுரும். கடைசியா நம்ம பொட்டுக்கடலை எடுக்கிறோம் பாருங்க, பொட்டுக்கடலை சேர்த்தும் போது நம்ம நார்மல் லட்டு மாதிரியே தாங்க இருக்கும். எந்த விதமான வித்தியாசமுமே இருக்காது. பொட்டுக்கடலையும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணும். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சிருங்க. பொட்டுக்கல்லையும் நல்லா வருந்துருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம அரைக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அரைக்கும் போது எல்லாமே ஈவனாக அரைப்படும். இனிப்புக்காக நம்ம டேட்ஸ் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா சுகரோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எடுத்துக்கலாம். இரும்பு கடாயை மிதமான சூட்டில் வச்சு நம்ம விதையெல்லாம் நீக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே பேரிச்சம்பழம் போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா கடுகடுன்னு ஆகிடும். நம்ம வெளியில் கூட இந்த லட்டுவை 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம், கெட்டே போகாதுங்க. வறுத்த பேரிச்சம்பழத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கடைசியாக ஒரு 1/2 கப் மட்டும் நான் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளை நான் 2 டைப்பாக எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ஈஸியான ஹெல்த்தியான லட்டு வீட்லேயே செஞ்சு அசத்திடலாம். இதே மாதிரி எள்ளை நல்லா பொரியிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம இரும்பு கடாயில் பண்ணனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு பாதியாக அரைச்சாலும் சரி, பெரிய மிக்சர் ஜாராக இருந்தால் ஒரே தடவையாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அந்த எள்ளுலேருந்தும் ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்தும் எண்ணெய் ரிலீஸ் ஆகுங்க. அதுவே நமக்கு கீ எல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. தனித்தனியாக அரைச்சு அதே மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்ல கோர்ஸாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் லட்டு சூப்பராக வரும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் லட்டு பிடிக்க முடியாது. அரைச்ச பவுடர்லேயும் சூடாக இருக்கும். நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஆயில் சிக்ரிகண்ட் இருக்கிறனால தான் கையில் உருண்டை பிடிச்ச உடனே அது வருது. பேரிச்சம்பழமும் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பல்ஸில் சுற்றி எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். நம்ம வறுத்த கடாயிலே ஒரு 2 ஸ்பூன் கீயை மட்டும் சேர்த்திட்டு நம்ம அரைச்ச டேட்ஸ் விழுதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாமே வந்துருங்க. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்ச பவுடர் கூட அந்த டேட்ஸ் விழுது நெய் எல்லாமே சேரும்போது அதோட வாசனை சும்மா கமன் இருக்குங்க. என்னடா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே, இது எவ்வளோ நாளைக்கு வைக்கலான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இது 1 மாதம் வரைக்கும் தாங்குங்க. டெய்லியும் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கும் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஹேர் எல்லாம் நிறைய இப்போ பொல்யூஷன்னால ஃபாலோ ஆகுதுல, அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுங்க. சிம்பிளான சொல்யூஷன் நம்ம வீட்லேயே பண்ணிக்க முடியும். என்னதான் வெளியில் ஆயில் ஷாம்புன்னு நம்ம அடிக்கடி வாங்கினாலும் இன்டர்னலாக நம்ம எடுக்கிறது ரொம்பவே நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம எப்பவும் போல் லட்டு உருண்டை பிடிச்சிட்டு நான் எள்ளை டிப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அதிகமாக எள்ளு சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒரு 3 to 4 லட்டு அவருக்கு தனியாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளை அது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது எல்லாத்துக்கும் எல்லாத்தோட சத்தும் கிடைக்கும். நம்ம எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துறனால இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த லட்டு டேஸ்டியாகவும் இருக்கும், 100% ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எள்ளெல்லாம் இதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு நல்ல வெதுவெதுப்பான சூடில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த உருண்டை கலையாமல் அப்படியே இருக்கும். தினம் ஸ்கூல் கோயிங் கிட்ஸோ ஆஃபீஸ் போகிற உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணால் இந்த லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். தினமும் ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும், உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெயிட் லாஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு முடி கொட்டுதுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த லட்டுவை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ கொடுத்தாலும் அது நல்லாவே டைஜஸ்ட்டும் ஆகுங்க. கடைசி வரைக்கும் பாருங்களேன், கையிலேயே ஒட்டாமல் அதில் இருக்கிற நேச்சுரலாக வர்ற ஆயிலே நம்ம லட்டு பிடிச்சிட்டோம். பெரிய செலவெல்லாம் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக லட்டு பண்ணிடலாங்க. உங்கள் டயட் சார்ட்டில் இந்த லட்டுவை சேர்த்திக்கோங்க. மிராக்கில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இது கொண்டு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். லட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.